ஏ பிரியா, இங்க பாரு, நீ இந்த வீட்டு பொண்ணு இல்ல. இந்த குடும்பத்துல நீ பிறக்கல. ராகவன் உங்க அப்பா இல்ல. ஷியாம்லா உங்க அம்மா கிடையாது. ராஜீவ், துவாரகேஷ், மீனா, ஸ்னேகா யாருமே உனக்கு சொந்த அண்ணன் அக்கான்னு எந்த உறவுமே கிடையாது. இதுதான் உண்மை. உன்னை யார் இங்க கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? உங்க அப்பன் திவாகர் உன்னை பெத்து போட்டு இருங்க எங்கேயோ ஓடி போயிட்டான். உன் மேல பரிதாபப்பட்டு ராகவன் மாமா தான் உன்னை இங்க கொண்டு வந்து வளர்த்தாரு. இதுதான் உன் லட்சணம். இனிமேலாவது உன் வாளை ஒட்ட சுருட்டிக்கிட்டு ஓரமா ஒதுங்கி கெட. இந்த லட்சணத்துல நீ எல்லாம் போதும், நிறுத்துங்க. வெறி ஆட்டம் ஆடிட்டீங்கல்ல, பேசணும்னு நினைச்சதெல்லாம் பேசி தீர்த்துட்டீங்கல்ல, இதோட விட்டுருங்க. பிரியா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதம்மா. இவங்க போய் சொல்றாங்க. இவங்க உண்மையதான் சொல்றாங்க. நான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல. நான் இந்த வீட்டுல பிறக்கல. நான் எல்லாருக்கும் தங்கச்சி கடைக்குட்டி எதுவுமே இல்ல. இதுதான் உண்மை. பிரியா, நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லையா? நான் இந்த வீட்டுல பிறக்கலையா? நான் உங்களுக்கு தங்கச்சி, இந்த வீட்டு கடைக்குட்டி இல்லையான்னு. அப்படிலாம் இல்ல. சொல்லுமா, நீயாவது சொல்லுன. பிரியா, நான் சொல்றத கேளு பிரியா. இவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. போதும், நான் கேக்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நான் ராகவனுக்கு பிறந்த பொண்ணா இல்லையா? அத மட்டும் சொல்லுன. நீ ராகவன் மாமாக்கு பிறந்த பொண்ணு இல்ல. அத்தை சொன்னது கரெக்ட் தான். நீ இந்த வீட்டுல பிறக்கல. நீ திவாகர் சாரோட பொண்ணு. ஆனா நீ யாருமே இல்லாதவே இல்ல. இதோட நிறுத்திக்கோங்க. பிரியா, ஸ்னேகா வேண்டாம். பெரிய அதிர்ச்சியில இருக்கா, அதை அவ தாங்கட்டும். அந்த அதிர்ச்சிக்கு அவ பழகட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு புரிய வைப்போம். வாய் கொழுப்பெடுத்து கோபத்துல சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிட்டேனே. இத்தனை வருஷமா நான் பட்ட பாடெல்லாம் வீணா போச்சு. என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அருமையான சண்டை, பிரமாதம். ஒரு ரகசியம் ஒடிஞ்சு போச்சு. வீடே பிரளயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்கு. ஷியாமலா, இன்னும் நீ அழறதுக்கு எவ்வளவோ இருக்கு. அழு அழு. பிரியா, கதவை தொற. இப்ப நீ கதவை திறக்கல, அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். பிரியா, அண்ணி, எல்லாரும் என்ன கை விட்டுட்டீங்கல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன தள்ளி நிறுத்திட்டீங்களே. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாம நான் இருந்திருக்கேன். பிரியா, இங்க பார், தேவையில்லாம பேசாத. உனக்காக அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரும் இருக்கும்மா. இந்தா, இது குடி. போ, எனக்கு எதுவும் வேண்டாம். போ. இத்தனை வருஷமா நான் உன்கிட்ட எந்த ரகசியத்தையும் மறைச்சது இல்லைன்னு. ஆனா இத்தனை வருஷமா
எப்பவுமே நீ என்கிட்ட இந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கேனா? இனிமே நீ அண்ணனே இல்ல போ. ஏய் அப்படிலாம் இல்லடா கண்ணா. நீ இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, அது என் மைண்ட்ல கூட இல்லை. நீ என் அண்ணன் கூப்பிடலனாலும் சாகுற வரைக்கும் நீதாம்மா என் தங்கச்சி. அண்ணன் உனக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம்டா. நீ ஏன்டா அழுவுற? இங்க பாரு, அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்கோ. திவாகர் என் அப்பா அண்ணா, என் அம்மா யாரு? இந்த குடும்பத்துக்கு நான் எப்படி வந்தேன் சொல்லுன்னு அண்ணன், சொல்லுன்னு. பிரியா, நீ திவாகர் சாரோட பொண்ணு. திவாகர் சாரும் என்னோட அம்மாவும் அண்ணன் தங்கச்சியா பழகுனாங்க. நீ பிறந்ததும் அந்த டெலிவரியில உங்க அம்மா இறந்துட்டாங்க. திவாகர் சார் உன்னை எங்க அம்மா கிட்ட கொடுத்து வளர்த்திருக்காரு. எங்க அம்மா கிட்ட தாண்டி பால் குடிச்சு வளர்ந்த. அதனால நீயும் நானும் அக்கா தங்கச்சி. அண்ணி, இந்த ஒரு வார்த்தை தான் அண்ணி எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. எங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடியே திவாகர் சார் ஊரை விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா சாகறதுக்கு முன்னாடி உன்னை ராகவன் மாமா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மாமா உன்னையும் தம் மகளா வளர்த்தாரு. அதனால உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நிச்சயமா பந்தம் இருக்கு. நீ யாரும் இல்லாதவளா கிடையாது. அப்ப என்ன தேடிதான் திவாகர் சார் வந்தாரா? ஆமா, அவர் உனக்கே தெரியாம உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு நீ ராகவன் மாமா வீட்ல சந்தோஷமா இருக்கிறதே போதும்னு தோணுச்சு. அதனால அவர் உன் மேல உரிமை கொண்டாடணும்லாம் நினைக்கல. ஆனா பெத்த பந்தம் பொறுக்காம உன்னை தூரத்துல இருந்தே பார்த்து ரசிச்சாரு. அப்படிதான் ஒரு நாள் உன்னைய மீட் பண்ணாரு. பஸ் ஸ்டாண்ட்ல நீ ஒரு வாட்டி மயங்கி விழுந்த ஞாபகம் இருக்கா? ஆமா அண்ணி, அவர்தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அன்பா கவனிச்சு கனிவா பேசினாரு. உன்னை பாக்கிறதுக்காக அவரை பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பி வச்சதே நான் தான். இவ்ளோ விஷயம் எனக்கு தெரியாமலே நடந்திருக்கல அண்ணி. பிரியா, உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தப்போ கூட அந்த ஆப்ரேஷனை கருணாகர் மாமா பண்ணக்கூடாதுன்னு அப்பா அவ்வளோ பிடிவாதமா இருந்தாரு. உங்க அப்பா திவாகர் தலையிட்டதுனால தான் எங்க அப்பாவால ஒன்றும் பண்ண முடியல. இல்லைன்னா உனக்கு கருணாகர் மாமா ஆப்ரேஷன் பண்றதுக்கு எங்க அப்பா விட்டுருக்க மாட்டாரு. பாத்தியா பாத்தியா, இப்பவே உன் அப்பா என் அப்பான்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டல. நான் இனிமே அப்பா முகத்துல எப்படி முழிப்பேன்? அவர் அப்பா எப்படி கூப்பிடுவேன்? ராகவன் மாமாவுக்கு நீதாண்டி எப்பவுமே கடைக்குட்டி. உன் மேல எப்பவுமே எவ்ளோ பாசம் வச்சிருக்காருங்கிறது எனக்கு தான் தெரியும். நீ ராகவன் மாமாவை அப்பானே கூப்பிடு. அப்போ திவாகர் சார் நான் எப்படி கூப்பிடுறது? சொல்லுங்க ஆண்டி. அடி பாவி, அப்படி என்ன சொன்னதுரி? என் அடி வயிறை கலங்குதுரி. நான் உன் அம்மாமா. இத பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. என்ன அம்மான்னு கூப்பிடுமா? உங்களை நான் எப்படி அம்மான்னு கூப்பிடுவேன்? நீங்க தான் என் அம்மாவே இல்லையே. பிரியா, பிரியா, புத்தி தடுமாறி வாய் தவறி சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. எங்களுக்கு நீ பொறக்கலை ஒழிய தெய்வ சத்தியமா சொல்றேன், எங்க 3 பிள்ளைங்களை விட எனக்கும் உங்க அப்பாவுக்கும் உன் மேலதாம்மா பாசம் அதிகம். இதெல்லாம் உனக்கே தெரியும்டி. பிரியா, நீ எது சொன்னாலும் எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் நான் இனிமே உன் அம்மானு கூப்பிட மாட்டேன். ஐயோ, நீ என் மனசை விட்டு போயிட்ட. அம்மானு சொன்னா உதடு ஒட்டும், ஆனா இனிமே என் உதடு ஒட்டாது, என் மனசும் ஒட்டாது. ஏன்னா இனிமே நான் உன்னை ஆண்டின்னு தான் கூப்பிடுவேன். ஐயோ, வேண்டாமா, வேண்டாம் கடவுளே. நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? துர்கேஷ், துர்கேஷ், கொஞ்சம் சொல்லுடா ப்ளீஸ்டா. அவளே கலங்கி போயிருக்காமா, அவளை இன்னும் கஷ்டப்படுத்தாதம்மா. பின்ன அவகிட்ட தேவலாம் பேசினா அவளுக்கும் காயம் ஏற்படும், உன்னையும் காயப்படுத்தணும் தான் பாப்பா. நீ பேசாம வா, அவளா கோவம் தணிஞ்சு நிலைமையை புரிஞ்சுப்பா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. உன் பாசத்தை காட்டி அவ கழுத்தை நெரிக்காதம்மா. நீ வா பிரியா. துர்கேஷ், உன்
இருந்திருந்தா கூட பரவாயில்லடா. அவர் இல்லாத நேரத்துல இந்த ரகசியத்தை நான் போட்டு உடைச்சிட்டேன்னு அந்த மனுஷன் வந்து என்ன ருத்ர தாண்டவம் ஆட போறாரோ தெரியலையே. டேய், எனக்கு எனக்கு அவ மேல நிறைய பாசம் இருக்குடா. அவளை என் மகளா தாண்டா பார்த்தேன். தயவு செஞ்சு அவளுக்கு புரிய வை. சரிம்மா. பிரியா, திவாகர் சார் தான் உன் அப்பா. அதான் சொல்லிட்டீங்களே அண்ணி. அவரை மீட் பண்ணி பேசுறதுக்கான டைம் வந்துருச்சு. நீயும் நானும் அவரை மீட் பண்ணி பேசலாம். அண்ணி, இங்க பாரு, இங்க இருக்கிறவங்க யாருமே அந்த காரியத்தை மனசார செய்ய போறது கிடையாது. அதை நான் தான் செய்யணும். அந்த பழிப்பாவுமே என்னையே சேரட்டும். சரி, அழாத. சொல்லு முத்துலட்சுமி. சார், அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? கொஞ்சம் இருங்க. அக்கா. என்ன சார், ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு. என் பிசினஸ் பார்ட்னர் வேற நீங்க. என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கீங்களே சார். வெறும் வயல் நல்லா தான் பந்தல் போடுற முத்துலட்சுமி. சார், என்ன சொன்னீங்க? அங்க நடக்கிறது எதுவுமே என்கிட்ட சொல்றது கிடையாது, என்னோட கலந்துக்கிறதும் கிடையாது. ஆனா பிசினஸ் பார்ட்னர் மட்டும் அப்பப்போ சொல்லி என்ன காக்கா பிடிச்சி வச்சிருக்க. உன்னை குறை சொல்லவே முடியாது முத்துலட்சுமி. சார், உங்களுக்கு தெரியாம நாங்க இங்க என்ன கடத்தல் பிசினஸா பண்றோம்? அதோட சீரியஸான விஷயம் நடந்திருக்கு முத்துலட்சுமி. ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல இது வரைக்கும். அந்த ஸ்னேகாவை நீ வேலைக்கு சேர்த்திருக்க. ஆமா சார், அந்த மிலிட்டரிக்காரன் அதான் சரவணன் இருக்கான்ல, அந்த ஆளு நடு ரோட்ல சாக கிடந்தான். நான் தான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தேன். அவனுக்கு பிளட் கொடுக்கறதுக்காக ஸ்னேகா வந்திருந்தா. என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆதரவற்ற இல்லத்தை நீங்க தத்தெடுத்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சா. கால விழுந்து கதன்னா சார். சரி, நானும் சரின்னு சொன்னேன். அப்பதான் அவ வேலை இல்லாம இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. சரி, பொண்ணு விரல வச்சு அப்பன் கண்ண குத்தலான்னு தோணுச்சு. வேலைக்கு வரியான்னு கேட்டேன். அவளும் உடனே சரின்னு சொல்லிட்டா. என்னம்மா கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டியேன்னு? எங்க அம்மா கஸ்தூரியோட மூச்சு காத்து இங்கதான் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. அப்படி பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எத்தனையோ பேரோட மூச்சு காத்து அங்கதானே சுத்திட்டு இருக்கணும். கரெக்ட். ஆனா நமக்கு என்ன, அவளுக்கு ஏதோ ஸ்டூபிடான சென்டிமெண்ட்ஸ். நான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டா. நமக்கும் நல்லது தானே. கருணாகரனை பழி வாங்கறதுக்கு அவன் பொண்ணே நமக்கு உதவுறா. உன்னோட கிரிமினல் புத்தியை பாராட்டியே ஆகும். அப்பனுக்கு எதிராக பொண்ணை திருப்பிட்ட. ஆமா சார், வேணும்னா சொல்லுங்க. உங்க பொண்ணை உங்களுக்கு எதிரா திருப்பி உங்க எதிராளி டீம்ல நான் கொண்டு போய் சேர்த்துறேன். வேணாமா தாயே, நீ செஞ்சாலும் செய்வ, ஆளை விடு. அந்த பயம் இருக்கட்டும் சார். ஸ்னேகா என்கிட்ட வேலை செஞ்ச அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளை முழுசா நம்பிடாத முத்துலட்சுமி. அவன் நம்ப வச்சு போட்டு தள்ளுறதுல எக்ஸ்பர்ட். எனக்கு புரியுது சார். ஆனா ஸ்னேகாக்கும் எனக்கும் இது வரைக்கும் எந்த பகையும் இல்ல. ஸ்னேகாவுக்கு கருணாகரனை கண்டாலே ஆகாது. எனக்கும் அந்த கருணாகரன் எதிரி. அதனால கருணாகரனுக்கு எதிரான 2 எதிரிகளும் ஒன்னா சேர்ந்திருக்கும். அந்த கருணாகரனோட கதை அவ்வளவுதான். ஸ்னேகா உன்னோட உறவாடி உன் முதுகுல குத்துறதுக்கு தயாரா இருப்பா. இல்ல என்ன உன கவுத்துருவா. அவ காரியத்தை சாதிச்சுக்குவா. அதனால ஸ்னேகா கிட்ட எப்பவுமே கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இந்த பார் முத்துலட்சுமி, சிம்பிளா சொல்ல போனா அந்த ஸ்னேகாவை நம்பாத. எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய். அடிக்கடி எனக்கு கன்சல்ட் பண்ணு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதனாலதான் நான் இப்ப ஒரு முக்கியமான பிளான்ல இறங்கியிருக்கேன். அது மட்டும் கரெக்டா சக்சஸ் ஆச்சுன்னா ஸ்னேகா மூலமாவே அந்த கருணாகரன் சொத்து சோகம் எல்லாத்தையும் எழுந்து நடுத்தருவுக்கு வந்துருவான். அவ்வளவு பவர்ஃபுல்லான பிளானா? அது என்ன முத்துலட்சுமி? Just wait and see. என்ன இருக்கும், எதுவுமே சொல்ல மாட்டேன்றா.
தேங்க்யூ so much சார். ஐயோ என்ன சார் இவ்வளவு புகழ்றீங்க? நான் பெருசா எதுவும் செய்யல சார், என் கடமையை தான் செஞ்சேன். நீங்களே ஃபோன் பண்ணி பாராட்டுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனிவேஸ் தேங்க்யூ சார். சார் நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஹலோ சொல்லுங்க. யா தேங்க்ஸ். நான் திரும்ப உங்ககிட்ட பேசுறேன். ஸ்னேஹா கம் மை டியர், உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். டிவி இன்டர்வியூ பாத்தீங்களா? நான் பார்க்கல, ஆனா பார்த்தவங்க எல்லாரும் போன் மேல போன் பண்ணி எனக்கு கண்ணா பின்னான்னு புகழ்ந்துட்டே இருக்காங்க. தேங்க்ஸ் சொல்லி சொல்லி என் வாய் தான் வலிக்குது. எல்லாம் அந்த ஆதரவற்ற இல்லத்துல இருக்கிறவங்களுடைய பிளெஸிங்ஸ் தான். ஆக்சுவலா திடீர்னு அன்னைக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணதுல எனக்கு மேல கோவம் வந்துச்சு. ஆனா இப்ப நீ செஞ்சதுதான் எனக்கு சரின்னு தோணுது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மை ஸ்வீட்டி, தேங்க்யூ மை டியர். முத்துலட்சுமி. அட டாக்டர் கருணாகரன். என் பொண்ணை விடு. நீங்க வேற, அவ உங்க பொண்ணே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா தேவையில்லாம உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸ்னேகா வேண்டாம்மா ப்ளீஸ், இவளை விட்டு விலகி போயிடுமா. நீ எதுக்குமா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலைக்கு சேர்ந்த? இவ உனக்காக விரிச்சிருக்க சதி வலமா அது. மாட்டிக்காதம்மா, வேண்டாம்மா, இவளோட நீ சேராத. இவ விஷம். நீங்க யாரு? ஏய் முத்துலட்சுமி, கஸ்தூரி என் பொண்டாட்டி. அவளை பத்தி பேட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? கஸ்தூரி என்னோட அம்மா. அவங்கள பத்தி பேசுறதுக்கு, அவங்கள கொன்னு போட்டு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? டேய் தயாலா, என்ன நடக்குதுங்க? அத கருணாகரன் என் கேபின்குள்ள தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. செக்யூரிட்டில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூக்கிட்டு இருக்காங்களா? யூஸ்லெஸ் பீப்பிள். வேண்டாம் முத்துலட்சுமி, என் பொண்ணை வளைச்சு பிடிச்சதுனால என்ன பணிய வச்சு என்கிட்ட இருந்து இந்த ஹாஸ்பிட்டல வாங்கிலான்னு மட்டும் கனவு காணாத. இத பாரு, என் மகளை தயவு செஞ்சு விட்டு. போட்டி உனக்கும் எனக்கும் மட்டும்தான். நடுவுல என் மகளை பகடக்காயா உருட்டி அவளை பலியாடாக்கிடாத. இனிமே உங்களோட எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. என்கிட்ட நீங்க எது பேசினாலும் எனக்கு பதிலா ஸ்னேகா பேசுவா. அவ பச்சை மண்ணு. தயவு செஞ்சு அவளை விட்டுரு. ஏன் முத்துலட்சுமி இவ்வளவு ஈவிரக்கல்லாம நடந்துக்கிற? உனக்கெல்லாம் ராஜி தான் சரியான ஆளு. ராஜியா? அவளே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ வண்டவாளம் தான் தண்டவாளம் ஏறிக்கிட்டு இருக்கேன். ஸ்னேகா, உனக்கு ராஜி பத்தின ஒரு விஷயம் தெரியுமா? ராஜி பத்தி என்ன? முத்துலட்சுமி வேண்டாம், சொல்றத கேளு. உனக்கு விஷயமே தெரியாதா? உன் அத்தை ராஜியோட லட்சணத்தை நீ ஒரு தடவை கேட்டுக்க. அவ ஒன்னும் நல்லவே இல்ல. அவ நல்லவ மாதிரி ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா. கல்யாணம் பண்ணிக்காம தாலி கட்டிக்காம அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த சாட்சி இப்ப இவர் வீட்ல தான் இருக்கு. அந்த அவமான சின்னத்தை நான் வேணும்னா காட்டட்டுமா? இல்லம்மா, நீ நம்பாத. இவ சொல்றது அத்தனையும் பொய். இல்ல, இது நிஜம். அந்த பொண்ணு பேரு சுஷ்மா. இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த ரகசியம் இப்ப வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சேன்னு ராஜி பைத்தியம் புடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்கா. இல்லம்மா, இவ சொல்றது எதையும் நம்பாத. அத்தனையும் பொய். ராஜி நல்லவன். இதெல்லாம் முத்துலட்சுமியோட சதி. ஹலோ, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. உங்க தங்கச்சி யோகிதை உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ராஜி நடத்த கட்டவன். அதுக்கு தொண போனவரே நீங்க தானே. இதான உண்மை. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன உன்ன?